வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல 5வது பாடத்தில் உள்ள 2வது சம்மதம் பார்க்க போகிறோம். அஞ்சலி மற்றும் நித்யா என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் பிரமிளா என்பவரை 1/1/2018 அன்று கூட்டாளியாக சேர்த்தனர். அந்நாளில் அவர்களின் இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கத்தில் பகிர்ந்து தரா நட்டம் ரூபாய் 40,000 இருந்தது. சேர்ப்பின் போது பகிர்ந்து தரா நட்டத்தை பகிர்வதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும். இப்போ இதில் கணக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா பகிர்ந்து தரா நட்டம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த நட்டத்தில் இருக்கக்கூடிய 40,000 ரூபாயை 5:3ங்கிற விகிதத்தில் இந்த 2 கூட்டாளிகளுக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். அதுக்குரிய குறிப்பேட்டு பதிவை பாருங்கள். நாள், விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு. நம்மளுக்கு கூட்டாளிகளுடைய தொகை நட்டமாக இருக்கும் பட்சத்தில் கூட்டாளிகளின் முதல் கணக்கை பற்று வைக்கணும். அஞ்சலி முதல் மற்றும் நித்யா முதல். அஞ்சலி முதல் கணக்கு பற்று, நித்யா முதல் கணக்கு பற்று. இது எந்த தொகை அப்படின்னா லாப நட்ட பகிர்வு. லாப நட்ட கணக்கு வரவு. தொகை இப்போ 40,000 கொடுத்துருக்காங்க. இந்த 40,000 நம்ம அந்த கூட்டாளிகளுக்கு 5:3ங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுக்குறோம். அப்போது 40,000 × 5/3னா 5 × 8 5 × 3 8. அப்போ 5/8 1 8 8 40 5 25,000 அஞ்சலிக்கு. 40,000 × 3/8 3 15,000 நித்யாங்கிற கூட்டாளிக்கு. இப்போ நட்ட பகிர்வுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நட்டம் பழைய கூட்டாளிகளுக்கு பழைய விகிதத்தில் பங்கிடப்பட்டது. இதுதான் 2வது சம்முக்குள்ள ஆன்சர். அடுத்து 3வது கணக்கு. 3வது கணக்கு எடுத்துட்டிங்கன்னா ஓவியா மற்றும் காவியா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் அகல்யா என்பவரை கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். 2019 மார்ச் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு கொடுத்துருக்காங்க. இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் கணக்கு ஓவியா 50,000, காவியா 40,000, சேர்த்து 90,000 அவுட்காலத்தில் எழுதியிருக்கோம். லாப நட்ட பகிர்வு 40,000, பொதுக்காப்பு 8,000, தொழிலாளர் ஈட்டு நிதி 12,000, பற்பல கடனீந்தோர் 20,000, கட்டடம் 40,000, பொறி தொகுதி 50,000, அறைகலன் 30,000, கடனாளிகள் 20,000, சரக்கிருப்பு 10,000, ரொக்கம் 20,000, டோட்டல் 1,70,000. சேர்ப்பின் போது பகிர்ந்து தரா லாபம் மற்றும் காப்பு ஆகியவற்றை மாற்றுவதற்கான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். புது கூட்டாளி சேரும்போது நம்ம காப்பு மற்றும் பகிர்வுக்கானது கேட்டிருக்காங்க. இந்த கணக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் லாப நட்ட பகிர்வு, பொது காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி இந்த 3 தொகைகளையும் நம்ம பழைய கூட்டாளி ஓவியா காவியா அவங்க 2 பேருக்கும் ஓவியா மற்றும் காவியா அந்த கூட்டாளிகளுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்கும்போது அவங்களுடைய பகிர்வு விகிதம் என்னன்னு பாருங்கள், 5:3. அப்போது 5:3ங்கிற அடிப்படையில் லாப நட்ட பகிர்வையும் ஓவியா மற்றும் காவியாங்கிற கூட்டாளிக்கு பிரித்து கொடுக்கணும். லாப நட்ட பகிர்வு, பொது காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி இந்த 3ஐயும் பிரித்து கொடுத்து இதற்கு உண்டான குறிப்பேடு எழுதி அந்த மொத்த தொகையையும் அந்த 2 கூட்டாளிக்கும் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். கணக்கு செய்யலாமா? இப்போ கணக்கு எண் 3 அதுக்கு உண்டான குறிப்பேட்டு பதிவு எழுதுவோம். நாள், விவரம்,
பேரேட்டு பக்க எண் பற்று வரவு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? லாப நட்ட பகிர்வு. லாப நட்ட பகிர்வை இப்போ எழுதிக்கிடுவோம். லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று. லாப நட்ட பகிர்வில் 40,000 கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 40,000த்துக்கு பார்க்கலாம் என்று இதுலேயும் 5:3. அப்போது 5 கூட்டல் 3 = 8. அப்போ 5/8. நம்ம அப்போது லாப நட்ட பகிர்வு மொத்தம் 40,000. மொதல் தொகையை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். பொது காப்பு கணக்கு 8,000. அடுத்ததாக தொழிலாளர் ஈட்டு நிதி. இப்போ இதில் லாப நட்ட பகிர்வு 40,000, பொதுக்காப்பு பற்று 8,000, தொழிலாளர் ஈட்டு நிதி கணக்கு பற்று 12,000. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 தான் நம்ம கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போது ஒவ்வொன்றுக்கா நம்ம சதவீதம் பார்க்காம, விகிதங்கள் பார்க்காம 3 மொத்தமாக கூட்டணும். முதல் 3 தொகையும் கூட்டும் பொழுது 40,000, 8,000, 12,000 மொத்தமாக கூட்டும்போது 60,000 ரூபாய் கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த 60,000த்தை 5:3ங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும். 60,000 என்று 5/8. 7 8 56. அதுக்கப்புறம் 4 இருக்குது, 40, 8 40. அப்போ 75 × 5 2 பெருக்குவோம். 25 5 மீதி 2 7 5 35 37. அப்போ ஃபஸ்ட்டு உள்ள கூட்டாளி யாருக்கு வந்திருக்காங்க? ஓவியா வந்திருக்காங்க. ஓவியா முதல் கணக்கு. ஓவியாவுக்குள்ள 5 பங்கு எவ்வளவு அப்படின்னா 37,500. அடுத்து காவியா முதல். காவியா முதல் கணக்கு 3/8. அப்போது 60,000 என்று 3/8. இதை நம்ம 8ஆல் அடி கொடுக்கும்போது 7,500 வருது. இதை நம்ம 3ஆல் பெருக்கிறோம், 22. அப்போது 22,500. இதில் பகிர்ந்து தரா லாப நட்டம். ஏன்னா இதை லாப நட்ட பகிர்வு, பொதுக்காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி 3ஐயும் நம்ம கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கல. இப்போ தான் பிரித்து கொடுக்குறோம். அப்போ பகிர்ந்து தராத இந்த பதிவுகள் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறோம். பகிர்ந்து தரா லாப நட்ட பொதுக்காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி பழைய கூட்டாளிகளுக்கு பங்கிடப்பட்டது. இதுதான் 3வது கணக்குக்குரிய விடை.